டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு உச்சகட்டம் இது இன்னும் கூட பெரும்பாலும் பேசப்படாத ஒரு விஷயம். இயல்பாக பாலியல் பற்றி ஒரு திறந்த விவாதம் வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் அது. இந்து மதத்துல இது ரொம்ப திறந்த ஒரு ஓப்பன் டிஸ்கஷனா இருந்தது. அதுக்கு ஆதாரங்கள் என்ன இருக்கு? உலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல முதலாக இயற்றப்பட்ட வாத்சாயனார் கொடுத்த காமசூத்ரா இந்தியா கொடுத்த ஒரு புத்தகம். அது இந்தியா உலகத்துக்கு கொடுத்த கொடை. அது அடுத்து 2000 வருடங்களுக்கு முன்பு பண்ண சிற்பங்கள், கஜுரகோ, கொனார்க் டெம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்ஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் பேசுகிறீங்களோ எல்லா சிற்பங்களும் அங்கே இருக்குது. கஜுரகோவில் நான் நேராக போயிருக்கோம், 5 கோபுரங்கள் இருக்குது. நீங்கள் என்னென்ன வினோதமான விஷயங்களை பேசுகிறீங்களோ எல்லா விஷயங்களும் சிற்பங்களாக கோபுரங்கள்ல இருக்கு. இந்து மதத்தினுடைய 4 படிகள்: அறம், பொருள், இன்பம், வீடு பேர். ஸோ நீங்கள் சொர்க்கம், வீடு பேருக்கு போகணும், கடவுள்கிட்ட போய் அடையணும்னா அறம், அறத்துப்பால், அதை தான் வள்ளுவரும் அதை பேஸ் பண்ணி தான் எழுதாரு. பொருட்பால், பொருள் ஈட்டுறது. 3வது காமத்துப்பால், இன்பம் துய்ப்பது. எல்லாம் முடிச்சுட்டு இறைவன் சொர்க்கத்துக்கு போகிறது, இறைவனடி சேர்றது. அப்போது இந்து மதத்தினுடைய ஒரு படியாக தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கோயில்கள் சிற்பங்களில், கோபுரங்களில் இருக்கு. 2வது, இதெல்லாம் விட இன்னும் நம்ம சொல்லணும்னா, சிவலிங்கம் அப்படின்னு நம்ம வழிபடுறது ஆவுடை அப்படின்றது பெண்ணுறுப்பு அந்த பார்க்குறோம். அதில் விரைப்பான ஒரு லிங்கம், ஆணுறுப்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஆவுடை அப்பன்னு பேர் வைக்கிறோம். ஆவுடையோட மேலே விரைத்த லிங்கம் இருக்கும். இது சிவலிங்கம். ராமலிங்கம்னு பேர் வைக்கிறோம், பார்க்க. சிவலிங்க வழிபாடு இன்னும் நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போது இயற்கையிலேயே இந்த பாலியல் விஷயங்களை ஒரு கடவுளாக கருதப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். இந்து மதத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறத பார்க்க முடியும். இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2700 வருடங்கள், 270 வருடங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி உள்ள வந்த பிறகு பாலியல் பற்றி ஓப்பனாக பேசுறது அதெல்லாம் ஆபாசமானது, தவறானது, அதெல்லாம் ஒரு மரியாதைக்குள்ளவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். அதுவரை அது ஒரு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் காளிதாசர்லேருந்து கம்பன் வரைக்கும் எழுதின எல்லா காவியங்கள்லையும் சிருங்கார ரசம் நிறைய கொட்டி கிடக்கிறத பார்க்க முடியும். திருக்குறளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க முடியும். அப்போது இந்த பாலியல் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆபாசமாக நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ ஆபாச படங்களை மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. திருக்குறளில் இருக்க மாதிரி ஒரு சிருங்காரமாக, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக, ஞானமாக பார்க்கப்படணும். அப்படி இல்லை, நீங்கள் பார்க்க தவறுனீங்கன்னா உங்கள் இல்வாழ்க்கை தவறாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவியை உச்சகட்டம் கொண்டு செல்ல முடியாது. ஆணுனுடைய உச்சகட்டம் இயல்பாக நடக்கிறது. 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றி இயல்பானது ஆகிடும். ஒரு ஆணுக்கு விந்து வெளியேற்றலைன்னா அவங்க டாக்டர்கிட்ட போயே ஆகணும், ஏன்னா குழந்தை இருக்காது. ஆனால் ஒரு பெண் உச்சகட்டம் அடையாமல் 15 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் முன்னெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போது பெண்ணுடைய உச்சகட்டம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, 2 பேரும் முன்னாலெல்லாம் இயல்பாக வாழ்வது என்பதே பெண்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சிக்கலான விஷயம்.
இயல்பான வாழ்க்கை என்பது ஒரு சிக்கலான விஷயம். ஆனால் இன்னைக்கு இயல்பான வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கு, சந்தோஷமாக வாழ முடியுது. அப்போ அடுத்து பாலியல் உறவுலையும் ஒரு முழுமையான இன்பம் என்பது பெண்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. அந்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ காடுகளில் மனிதன் வசிக்கும் போது நம்ம இப்போ ரூம்குள்ளே, ஏசி ரூம்குள்ளே கதவை லாக் பண்ணிக்கிட்டு ஒரு இன்பத்தை அடைகிற மாதிரி அப்படி நீண்ட நேரம் செக்ஸ் எல்லாம் இங்கே பண்ண முடியாது. விலங்குகள் தாக்கலாம், எதிரிகள் தாக்கலாம், வேக வேகமாக செக்ஸ் பண்ணி தன்னை இனத்தை பெருக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செஞ்ச தான் முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி நம்மளை வெளியிருந்து யாரும் தாக்கிடுவாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்போது 2 பேருடைய இன்பம், 2 பேருடைய உச்சகட்டம் முக்கியம். அப்போது பெண்ணுக்கான உச்சகட்டம் முக்கியன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. அது எப்படி அடையிறது? ஆண்களுக்கு செக்ஸ் உறுப்புன்னா ஆணுறுப்பு மட்டும்தான். ஆனால் பெண்களுக்கு நீங்கள் செக்ஸ் உறுப்புன்னு போனீங்கன்னா நிறைய இருக்குது. ABCDEFன்னு எல்லாம் சொல்கிறோம். ஏ ஸ்பாட் வந்து பெண்ணுறுப்புடைய உள் பகுதியில் இருக்குது. நீங்கள் விரலை முழுமையாக விட்டு தூண்டுனீங்கன்னா உள்ள கர்ப்பப்பைக்கு கொஞ்சம், அதனுடைய வாய்க்கு கொஞ்சம் மேலே அந்த ஏ ஸ்பாட் இருக்குது. அது தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். பி ஸ்பாட்ன்றது பிரஸ்ட், மார்பகங்களை தூண்டுறதுனால 4-5% பெண்கள் வந்து உச்சகட்டம் அடைகிறாங்க. சி என்பது கிளைட்டோரஸ். கிளைட்டோரஸ் ஆணுறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு. அதை தூண்டுவதன் மூலமாக ஒரு பெண் முழுமையாக உச்சகட்டம் அடைய முடியும். அதுதான் எளிமையான முறை. ஒரு 8000 நரம்பு முடிச்சுக்கள் அந்த கிளைட்டோரஸில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் தொட்டால் கூட ரொம்ப உணர்ச்சி வரக்கூடிய ஒரு உறுப்பு. தையல் தைக்கும் போதே பல பெண்களுக்கு உச்சகட்டம் வரும். இந்த மாதிரி லேசாக நீங்கள் தூண்டிங்க, விரல்களில் நாக்கு வச்சு தூண்டிங்கனாலே ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஆனால் எப்படி தூண்டணும், எங்கே தூண்டணும்னு, அப்படி தூண்டினாதான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியுன்ற இன்ஃபர்மேஷன் ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி அதெல்லாம் தூண்டுறது ரொம்ப ஆபாசமானது, அசிங்கமானது அப்படின்னு பெண்கள் நம்பினாலும் சிரமம், ஆண்கள் அப்படி நம்பினாலும் சிக்கலாயிடும். அப்போது நமக்கு அதை பற்றிய போதுமான நாலெட்ஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும். 2வது அதை செயல்படுத்தணும். வெறும் நாலெட்ஜ் மட்டும் போதுமா? போதாது. இப்போ நம்ம காரை வாங்கி கேரேஜில் நிறுத்திட்டோம், ஆடி காரு இல்லை பென்ஸை வாங்கி நிறுத்திட்டோம், எங்கேயும் போகாது. பெட்ரோலை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா தான் நம்ம போராட்டத்துக்கு போகும். அது மாதிரி நாலெட்ஜை மட்டும் தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் பெரிய வெற்றிகளை அடையவே முடியாது. அதை செயல்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் தாம்பத்திய உறவில் இறங்கும்போது பெண்ணுடைய உச்சகட்டத்தை பற்றிய ஒரு தெளிவு பெண்ணுக்கு இருக்கணும், ஆண்களுக்கு இருக்கணும். அதை செயல்படுத்தவும் செய்யணும். அப்படி பண்ணும்போது 2 பேரும் உச்சகட்டம் அடைய முடியும். இனிமையான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும்.